வணக்கம் இந்தியன் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம அவனாசி லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ண அவனாசிக்கு வந்திருக்கோங்க. கடந்த வெள்ளிக்கிழமை தான் கும்பாபிஷேகம் நடந்தது. 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதுதான் ராஜகோபுரங்க. நம்ம கோயில் உள்ளே போய் எல்லா சாமியும் கும்பிட்டு வரலாங்க. உள்ள பிரகாரம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இதுதான் ராஜகோபுரம். கொடிக்கம்பம் வெளியே இருக்கிற கொடிக்கம்பங்க. இந்த வழியாக தான் நம்ம வெளியே வருவோம். சரிங்களா? உட்பிரகாரத்தை சுத்தருக்கு விடுறதில்ல. பாருங்கள், யாகசாலை நீங்கள் டிவியில் பார்த்துருந்துருப்பீங்க. யாகசாலைக்குள்ளே தான் இன்றைக்கி நம்மளைய விட போகிறாங்க. மக்கள் கூட்டமாக வந்து அவனாசியப்பரை தரிசனம் செய்து போயிட்டுருக்காங்க. 48 நாளைக்கு மண்டல பூஜை வச்சுருக்காங்க. மண்டல பூஜை 10லிருந்து 1 வரைக்கும். ஆனால் நட திறக்கிறது காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். பிரேக்கே இல்லைங்க. மதிய பிரேக்கும் கூட கிடையாது. நம்ம போய் பார்த்துட்டு வரலாங்க. 48 நாள் மண்டல பூஜை. பாருங்கள், கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கெல்லாம் விடுறதில்ல. நேராக அவனாசியப்பர் ஸ்ரீ கருணாம்பிகா பார்த்துட்டு நம்ம வெளியே வர போகிறோங்க. இது ராஜகோபுரத்தோட உட்பகுதிங்க. கோயிலுக்குள்ளே அங்கே சனீஸ்வரர் இருக்கார். இங்கே ஈசன் இருக்காங்க. பாருங்கள், ஈசனை பூஜிக்கிற காட்சி. ஸ்ரீ கருணாம்பிகா வந்து பூஜையை செய்கிறாங்க. இதன் வழியாக நம்ம உள்ளே மட்டும் போகிறோம். பட் ஈசனை வந்து எடுக்க முடியாது, சிவனை எடுக்க முடியாது. நீங்கள் கொடிகோபுரம் இதெல்லாம் தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், முதல வாய்க்குள்ளேயே குழந்த போயிடுச்சு. அதை காப்பாற்றி கொடுத்தவர் நம்ம ஈசன் தான். இந்த கதை இன்னொரு நாளைக்கு நான் போடுறேங்க. கூட்டமெல்லாம் குறைஞ்சோன்னே ஒரு நாளைக்கு போய் எடுக்கலாம். இது வந்து கோபுரத்தோட உட்பகுதி. நம்ம கோயிலுக்குள்ளேருந்து சாமியை கும்பிட்டு நம்ம வெளியே வர்றோம். வரும்போது கருணாம்பிகாவை தரிசனம் பண்ண போகிறோங்க. க்யூ தான், பயங்கர கூட்டங்க. எல்லாமே க்யூ தான், பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ போய் நம்ம அம்மனை கும்பிட்டு நம்ம வெளியே வரலாங்க. இப்போ நம்ம அம்மனை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. உங்களுக்காக அந்த தீப ஒளியை மட்டும் பாருங்கள். அம்மனோட தீப ஒளியை மட்டும் இப்போ நான் இருக்குது. நம்ம உள்ளேயெல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் உட்பிரகாரத்தை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுவுமே உள்ளேயெல்லாம் விடவே இல்லை. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்கள், சாமி கும்பிட்டு எல்லோரும் இந்த வழியாக வர்றாங்க. வந்துட்டு இது வெளியே, இந்த வழியாக தான் நம்ம வெளியே வரப்போகிறோங்க. இப்போது கருணாம்பிகா முன்னாடி இருக்கிற நந்தியும் பாருங்கள், கோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். காண கண்கோடி வேணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த இடம் எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம இனி இந்த கோபுரத்துக்கு பாருங்கள், இங்கே இந்த வழியாக தான் நம்ம வெளியே போகிறோம். வெளியே போனால் அங்கே திருக்குளம் இருக்குங்க. திருக்குளம் வந்து நம்ம கேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிலுக்கு வராதவங்களுக்கு இந்த கோயிலை நான் சுற்றி காமிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. இந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே அள்ளி, தாமரை, ஒரு சின்னதாக ஒரு குளம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த குளத்துக்கு பக்கத்தாலேயே, குளத்துக்குள்ளே இல்லை, வெளியே. இதுதாங்க திருக்குளம். இதுக்கு பக்கத்தாலேயே ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி செஞ்சு அள்ளி, தாமரை எல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருந்தது. Thank you.